ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அதே போல் அக்கௌண்டன்சி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம February 2025 எழுதியிருப்போம். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும், 11/8/2025 19/8/2025 வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கான சர்க்குலர் தான் இது. இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன ப்ரூஃப் கொண்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபுங்க, உங்களோட ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா லைசன்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும்போது ஹால் டிக்கெட் வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, அது இருந்தாலுமே சரி. அப்போது அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. எங்கே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, மாவட்ட மண்டல விநியோக மையங்களில் சான்றிதழ்களை நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமினர், அதாவது யார் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்க போனாதாங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிலேருந்து யாராவது அனுப்புனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க யார் அனுப்புனாலுமே சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டு, தங்கச்சி, தம்பி, இந்த மாதிரி யார் அனுப்புனாலுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறவங்க உங்களுக்கு வேண்டியவங்க தானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படி அவங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் போய் எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த கேண்டிடேட் யாரோ நீங்கள் போனால் தான் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. இந்த டவுட்ஸ் கேட்பீங்க இல்லையா, அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, இந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக வேணால் இருந்துட்டு போங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நாமக்கல், சேலம் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, ஆனால் சென்னையில் தான் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த அட்ரஸ் எது, சேலமோ நாமக்கல்லோ, அப்போது அதில் ஒரு சென்டர் வந்து பார்த்தோம்னா மெயினான ஒரு சென்டரோ இல்லை 2 சென்டரோ இருக்கும், அது ஏரியாவை பொறுத்து. அப்போ இந்த இடத்துல உங்களோட ஊரில் எந்த சென்டர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நாமக்கல் சொன்னேன்னா அந்த இடத்துல மோகனூர் இருக்குது. நீங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் எக்ஸாம் எழுதியிருந்தாலுமே சரி, அந்த ஊர் அட்ரஸை கொடுத்து எழுதியிருந்தீங்கன்னா மோகனூர் பாலிடெக்னிக் காலேஜில் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்பயும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட எக்ஸாம் எழுதுனா ரெஜிஸ்டர் நம்பர் தெரியுமில்ல, அப்போ அதை வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து சர்ச் அப்படிங்கிற பிளேஸ் எங்கேயாவது இருக்கா பாருங்கள். ஓகே, இந்த ஃபைலில் பாருங்கள், மேலே சர்ச் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் எதுவாக இருக்குமோ அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 115772 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை கொடுத்து நான் கீழே அங்கே சர்ச்சுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். உங்களோட நம்பர் எங்கே இருக்கோ அங்கே வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சீரியல் நம்பர் வந்து 80வது அப்படின்னு இருக்கா, அப்போ அந்த 1வது நம்பர் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சென்டர் நேம் இருக்கும். அப்போ அங்கே மேலே வந்து நீங்கள் என்ன சென்டர் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 146 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் நாமக்கல். அப்போது இந்த நாமக்கல் அப்படிங்கிற அந்த கோட் நம்பர் பார்த்துக்கோங்க, அந்த DC 146ன்னு இருக்கா, இந்த நம்பர் வந்து முன்னாடி எதில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துருங்க. 146 இங்கே இருக்குது பாருங்கள். 146 அப்படிங்கிற அந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாவே போதும். காலேஜ் பேர் என்ன அப்படிங்கிறது அதுக்கு நேராக இருக்கிறது தான் காலேஜ் பேர், மோகனூர் நாமக்கல். அவ்வளோதாங்க. உங்கள் நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு நேராக இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜில் தான் நீங்கள் போய்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்து அதை பார்த்துக்கோங்க, இதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இது வெறும் டைப்ரைட்டிங், அதே போல் இப்போ ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு COAவுக்கான சர்டிஃபிகேட் இப்போ June 2025 எழுதியிருப்பீங்க இல்லையா எக்ஸாமு, அதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் இல்லைனா நவம்பர் அடுத்த COA எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டை எதிர்பார்க்கலாம். அதனால் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் குரூப்பில் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வீடியோ கொடுக்குறேன். இதே ப்ராசஸ் தான். அதுக்கும் ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு செக் பண்ணி சென்டர் நேம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துட போகிறீங்க. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கும்போது காசெல்லாம் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஒன்ஸ் போயிட்டு உங்களோட நம்பர் காட்டினீங்கன்னா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, பத்திரமா எடுத்துகிட்டு வந்துருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு தான். இன்ஸ்டியூஷன் பண்ணவங்களுக்கு இன்ஸ்டியூஷனில் வந்துடும். சரிங்களா, அவங்க வாங்கி வந்துடுவாங்க. அவங்களுக்கும் இதே காலேஜுக்கு தான் வரும், அவங்க அங்கேருந்து வாங்கி வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூஷனில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அதே வந்து ஒரு ப்ரைவேட்டாக தான் நான் பண்ணேன், அப்ளிகேஷன் ப்ரைவேட்டாக தான் போட்டு போனேன் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு வாங்கிக்கணும். எந்த இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான ரிப்ளை என்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன்.